ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வள்ளியம்மை திருமணப் படலத்தின் தொடர்ச்சி 2ஆம் பகுதி. இப்படலத்தின் 2வது பகுதியாக முருகர் முதியவர் வேடம் கொண்டு நம்பியரசனிடம் உரையாடல், முருகன் உடற்பசியை போக்கிக் கொண்ட பின் விநாயகப் பெருமான் துணையால் உள்ளப்பசியை போக்கிக் கொள்ளல், முருகப்பெருமானின் தோற்றப் பொலிவு கண்டு வள்ளியம்மை கூறியன, வள்ளியும் தோழியும் உரையாடல், தோழி வள்ளியம்மையை முருகப்பெருமானுடன் கூட்டிவித்தல், வள்ளியை இரவில் முருகப்பெருமான் தோழியின் துணையால் அழைத்து செல்லல், வேடர்கள் வள்ளியை தேடி சென்று முருகரிடம் போரிட்டு மடிதல் ஆகியவற்றை இன்று பார்ப்போம். வள்ளி பயந்து இங்கிருந்து ஓடிவிடும் என்று கூறியதைக் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து முருகப்பெருமான் நல்ல தவம் செய்யும் ஒழுக்கமுடைய வயோதிக வடிவம் கொண்டு வேடர்களின் எதிரில் சென்றார். எதிரில் இருந்த நம்பிராஜனுக்கு விபூதி அளித்து வலிய ஆற்றல் பெருக வளங்கள் பெற்றிடுக என நல்வாழ்த்து கூறினார். நம்பிராசன் திருவடியில் விழுந்து வணங்கி, இந்த வள்ளிமலைக்கு வயோதிகராய் வந்துள்ளீர்கள், வேண்டியதை உரைப்பீராக என்றான். முருகப்பெருமான் இம்முதுமை நீங்க மயக்கம் நீங்க இம்மலையில் உள்ள குமரி தீர்த்தத்தில் நீராட விரும்பி உன் பெண்ணாகிய வள்ளியை துணைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்றார். முதியவனின் மொழியைக் கேட்டு, எந்தையே, இத்தீர்த்தம் இங்குதான் உள்ளது, தனியாக இருக்கும் என் மகளுக்கு துணையாக இருப்பீராக என்று மன்னன் கூற, நல்லது என்றார் வயோதிகர். வேடர்களும் நம்பிராஜனும் சென்று விட்டனர். வயோதிகர் வள்ளியம்மையை பார்த்து, எனக்கு பசி நோய் வருத்துகிறது என்றார். வள்ளி உடனே தேன் பழங்கள் தினைமாவை கையில் கொடுத்தாள். பெற்றுக்கொண்டு, வெயில் அதிகமாக உள்ளது, தாகம் மிகுதியாய் உள்ளது என்றார். வள்ளி, இம்மலைக்கு அப்பால் 7 மலையை கடந்தபின் மேற்கு திசையில் சுனை உள்ளது, நீராடி வெப்பத்தை போக்கி நீரை பருகலாம் என்றாள் வள்ளி. நாக்கு உலறுகிறது, தண்ணீர் இருக்கும் சுனையை விரைந்து காட்டுவாயாக என்று மொழிந்தார். சுனையில் சென்று நீரை பருகி பின்னர் தன் விருப்பத்தை கூறலானார். பசி தீர்ந்தது, தாகம் தீர்ந்தது, மனத்தளர்ச்சி நீங்கவில்லை, என் நோய்க்கு மருந்துண்டோ என கூற, தவம் செய்யும் வேடம் பூண்டு இப்படி கூறலாமோ? வெளியில் பால் போலவும் உள்ளே விஷம் போலவும் கூறுகின்றீர்களே, இச்சொல்லை வேடுவர் காதில் விழுந்தால் தீங்கு உண்டாகும், நல்லறிவு இல்லாது பித்து கொண்டவர் போல் கூறுகின்றீர்கள். உங்கள் செய்கை வேடர் வம்சத்திற்கு பழியை உண்டாக்கும் என கூறி நீங்கள் நடந்து வாருங்கள், நான் செல்கிறேன் என கூறி முன்னதாக சென்றாள் வள்ளி. இனி என்ன செய்யலாம் என மனம் வருந்திய முருகப்பெருமான் தமக்கு மூத்தவரான விநாயகப் பெருமானை நினைத்து அவரை வள்ளியம்மைக்கு முன்பாக வருவாயாக என்று வேண்டினார். முருகப்பெருமானின் வேண்டுகோளுக்கு இறங்கி யானையாக வடிவம் கொண்டு அடுத்தடுத்து பிளிர்ந்து கொண்டே வந்தருளினார். வள்ளியம்மை அஞ்சி முதியவரிடம், என் தலைவரே, இந்த யானையிடமிருந்து என்னை காத்தருள்க என்று கூறி, தாங்கள் சொன்னவாறு நடப்பேன் என்றாள். யானை இன்னும் அருகில் வர வள்ளியம்மை முருகப்பெருமானை பயத்தால் தழுவிக்கொண்டாள். வஜ்ர தூண் போல் நின்று தாங்கினார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் விநாயகரை வணங்கி வாழ்த்தினார். தாங்கள் வந்ததால் மயக்கம் தீர்ந்தேன் என கூறி நன்றியுடன் திரும்ப தம் இடம் எழுந்தருள கூறினார். முருகப்பெருமான் கருணையுடன் வள்ளி சம்மதித்ததால் பழமையான வடிவத்தை காட்டி அருளினார். 12 தோள்களும் 6 முகங்களும் வேலுடன் மற்ற படைக்கலன்களுடன் கைகளில் ஏந்தியவராய் மரகதமணி ஒளி வீசும் மயில் வாகனத்தில் வள்ளி காணுமாறு முதியவர் வேடத்தில் நின்று வெளிப்பட்டு காட்சியளித்தார். முருகப்பெருமானின் அழகிய வடிவத்தை தரிசித்து வணங்கி துதித்து நடுநடுங்கி வியர்த்து அன்புடன், நான் அறியாமல் செய்த குற்றங்களை நீக்கி என்னை ஆட்கொண்டருள்வீராக என்று வேண்டினாள்.
முற்பிறவியில் திருமாலின் மகளாக நீ தவம் செய்து என்னை அடைய பேறு பெற்றாய், அதனால் உன்னை யாம் நெருங்கினோம் எனக் கூறி அருள் புரிந்தார். மங்கையருள் நல்லவரே, திணைப்பணத்தை காவல் காக்க சென்றிடுவாயாக, நான் அங்கு வருவோம் எனக் கூற திருவடிகளை பணிந்து வணங்கி சென்றாள் வள்ளியம்மை. அழகான வள்ளியம்மை திணைப்புணம் காக்கும் பொழுது அவள் தோழியானவள் இவள் மாற்றத்தைக் கண்டாள். எங்கு சென்றிருந்தீர் எனக் கேட்கும்போது வெயில் வெப்பத்தால் வள்ளி வெட்கமடைந்து சுனை நீரில் நீராட சென்றேன் என்றதும் தோழியானவள் உடல் மனம் கண் உள்ளம் என எல்லாம் மாறியிருப்பதைக் கண்டாள். தோழியுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது வேடர் வடிவில் முருகப்பெருமான் சென்று இங்கு யானை ஒன்று வந்ததா எனக் கேட்டுக்கொண்டே எதிரில் நின்றார். இவ்விருவரும் கண்களால் பேசுவதை தோழி கண்டாள். அன்பை கண்கள் காட்டிவிடும் என்பதை தோழி தன்னுள் எண்ணினாள். தோழி தான் திணைப்பணம் காத்திட சென்றாள். பின் திரும்ப தோழி வந்து, நாங்கள் வேடுவர் குலம், தாங்கள் வந்தது எங்கள் குலப்பெண்ணை காப்பதற்காகவா என்றாள். வேட்டுவ வீரனாய் வந்த முருகப்பெருமானை பார்த்து, வள்ளிமலை அரசர் வரும் நேரம் இது, அவர் கொடியவர், அவர் கண்டால் உயிரை வருத்துவார், செல்லுங்கள் என்று கூறினாள். தோழியிடம், உன் தலைவி என்னை இன்று கூடுமாறு செய்யாவிடில் பனைமடலில் எழுதி குதிரை மீது ஏறி ஊரில் உள்ள அனைவருக்கும் செலுத்துவேன், நாளை நான் மேற்கொள்வேன் எனக் கூற, நீங்கள் மாதவிக் கொடியின் நிழலில் மறைந்திடுங்கள், எம் தலைவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி சென்றாள். மாதவிக் கொடியின் நிழலில் சென்று மறைந்தார் முருகப்பெருமான். வள்ளியம்மை அளவற்ற மயில்கள் ஆடும் மாதவிக் கொடிகள் நிறைந்த சோலையை அடைந்தாள். முருகப்பெருமான் அங்கு வந்து வள்ளியுடன் உரையாடி மகிழ்ந்தார். பின் முருகப்பெருமான், உன் தந்தையும் மற்றவர்களும் தேடுவர், தோழியுடன் செல்வாயாக, நாளை நாம் வருவோம் எனக் கூறி மறைந்தருளினார். தோழி சிவந்த காந்தல் மலர்களை சூட்டி அழைத்து சென்றாள். உள்ளம் வருந்திட திணைப்புணம் காத்தாள் வள்ளியம்மை. இளமையான திணைப்பயிர்கள் முற்றின. அதனை அறுவடை செய்யும் பொருட்டு வேடர்கள் அங்கு விரைந்து கூடினர். வள்ளியம்மையை பார்த்து, இதுவரை பயிரை காத்து வந்தால் இனி நீ உன் இல்லத்திற்கு செல்லலாம் என மொழிந்தனர். மனக்கவலையுடன் தோழியர்களுடன் தன் சிற்றூரில் உள்ள வீட்டிற்கு சென்றாள் வள்ளியம்மை. செல்லும் வழியில் மான், கிளி, மயில், புறா, மற்ற பறவைகள், விலங்குகளைக் கண்டு நானும் தோழியும் வீடு செல்கின்றோம், முருகப்பெருமானிடம் அறிவிக்குமாறு கூறி வருத்தத்துடன் சென்றாள். யாருடனும் பேசாமல், கழற்சிக்காய் போன்ற விளையாட்டுகளை விளையாடாமல் வருத்தமாயிருந்தாள். அதனைக் கண்ட செவிலித்தாயும் நற்றாயும் உற்று பார்த்து, உடல் மாற்றம் பார்த்து, நோய் வந்தது போல் உள்ளாய், என்ன காரணம் எனக் கேட்க, இனி வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியில் செல்லுதல் கூடாது. மிகவும் அழகாக உள்ள வள்ளியம்மை இப்படி வாடியிருப்பதை பார்த்து வனதேவதை தீண்டியிருக்கும் என கூறினர். முருகப்பெருமான் தீண்டியதை உணராமல் இவ்வாறு கூறினர். நம்பிராஜனும் வேடர்களும் சுற்றத்தினரும் மற்றவர்களும் குழுமி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து வெறியாட்டு விழா நடத்தி வெறியாட்டாளனை அழைக்க அன்றே செய்தனர். வெறியாட்டாளன் மீது தோன்றி, யாம் தீண்டினோம், எம் உள்ளம் மகிழ சிறப்பு செய்தால் அவள் குறை நீங்கும் என்று மொழிந்தருளினார். இதை கேட்ட வள்ளியம்மை முறையாக எழுந்து அமர்ந்தாள். வளர்ப்புத்தாய் இதைக் கண்டு, நாம் நம் முருகப்பெருமானை நினைத்து சிறப்பாக வழிபாடு செய்வோம் என்று கூறி துதித்து வணங்கினர். அனைவரும் திணையை அறுவடை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து சேர, திணைப்புணம் இடத்தில் வள்ளியம்மை இல்லாமல் முருகப்பெருமான் தேட, பின் இரவு பொழுது வள்ளியம்மை இருக்கும் வீட்டிற்கு பக்கத்தில் நின்றருளினார். தோழி பார்த்துவிட்டு, இரவில் இப்பொழுது இங்கு வருவது நல்லதல்ல, உங்களை பிரிந்து எம் தலைவியும் உயிர் வாழாள், நீங்கள் இருவரும் இருக்க இங்கு ஓர் இடமில்லை, எனவே நீங்கள் வள்ளியை அழைத்து செல்வீராக எனக் கூறி வள்ளியை உடன் வருக என அழைத்து வந்து முருகப்பெருமானிடம் ஒப்படைத்தாள் தோழி. வள்ளி பணிந்து வணங்கி, இறைவனே, எம் பொருட்டு இந்த வேடர்கள் ஊரில் பாதங்களை தழும்பேற இரவில் நடந்து வருவது எனக்கு வருத்தமாக உள்ளது என்று கூற, தோழி, உங்கள் இருவரை வேடுவர் கண்டால் தீங்கு உண்டாகும், உங்கள் ஊருக்கு இவளை அழைத்து செல்வீராக, பாதுகாப்பீராக எனக் கூறினாள் தோழி. வள்ளியம்மை தோழியை அன்புடன் நோக்கி, உன்னை என்றும் மறக்க மாட்டோம் என்று கூறினாள். தோழி வள்ளியம்மையை தழுவி விரைந்து செல்வீராக என விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள். முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் சிற்றூரின் தலைவாயிலில் உள்ள பூஞ்சோலை சென்று இருவரும் தங்கினர், மகிழ்ந்தனர். மறுநாள் காலை விடியற் பொழுதில் நம்பிராஜன் மனைவி எழுந்து திடுக்கிட்டு அச்சத்துடன் வள்ளியம்மையை காணாது தேடி
பின்னர் தோழியிடம் கேட்க அவள் அறியவில்லை என்று கூற, யார் அழைத்து சென்றிருப்பர் காவலை மீறி என சினந்து நம்பிராஜனிடம் கூற, அவர் வாளாயுதம் வில் அம்பு எடுத்துக்கொண்டு மற்ற வேடர்களை அழைத்து கொண்டு போரிடுவது போல் ஒன்று கூடி பேரொலி எழுப்பி எல்லா இடங்களும் தேடினர். அவர்கள் வரும் சப்தத்தால் வள்ளியம்மை பயந்து முருகப்பெருமானின் திருவடியில் விழுந்து, இனி என்ன செய்வது என நான் அறியேன். பல ஆயுதங்களுடன் வேடர்கள் அனைவரும் நம்மை தேடி வருகிறார்கள் என அஞ்சி நின்றாள். பெண்ணே, பயப்படாதே, வருந்தாதே. சூரவன்மனை பிளந்த வேல் எம்மிடம் உள்ளது. வேடர்கள் போரிட்டால் அவர்களை அழிப்போம். பின்புறம் இருந்து காண்பாயாக என கூறி அவளை தன் பின்புறம் நிற்க செய்து, நம்பிராஜனும் வேடுவர்களும் நம் பெண்ணை வஞ்சகமாக கவர்ந்தவன் இங்கு இருக்கின்றான் என கூறி சூழ்ந்து, எமது வலிமையை தெரியவில்லை, அறியாதவன் போலும் என சொல்லி காற்றுடன் கூடிய தீப்போல் வந்து போரிட்டனர் என கூறி 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.